யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2 பகுதிகளை உள்ளடக்குனதா இருக்குது. முதல் பகுதி என்ன, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை, அதனால நம்மளும் பட்சபாதம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. இப்போ பட்சபாதம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். இன்னும் கொஞ்சம் வசனங்களும் பார்ப்போம். அடுத்தது 2ஆம் பகுதி விசுவாசத்தினாலே நற்கிரியைகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. இதில் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்காதீங்கன்னு சொல்கிறதும் அது விசுவாசத்தில் ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம எப்படி விசுவாசத்தில் இருக்கிறோமோ அப்படித்தான் நமக்குள்ள நற்கிரியைகளும் வரும். அந்த கிரியைகளில் ஒன்று தான் எல்லோரையும் நேசிப்பது. அதனால் ரெண்டையும் நம்ம சேர்த்து இன்னைக்கு தியானிப்போம். யாக்கோபு 2 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனென்றால் பொன் மோதிரமும் மெனுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மெனுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையில் உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவோ. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்னும் வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பட்சபாதம் அப்படிங்கிறது என்ன? மனிதர்களுக்குள்ளே வேற்றுமையை காண்பிப்பது. அந்த வேற்றுமை எதன் அடிப்படையிலும் இருக்கலாம், பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கலாம், நிறத்தின் அடிப்படையில் இருக்கலாம், ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு பிரிவினையின் அடிப்படையில் ஒருவரை மேலானவராகவும் இன்னொருவரை கீழானவராகவும் காண்பிக்கக்கூடிய ஒரு சுபாவம். இங்கே யாக்கோபு பிரதானமாக எடுத்து போதிக்கிறது என்ன? தெர் இஸ் அ இன்இக்வாலிட்டி இன் த சர்ச். எப்படி ஒருத்தர் பணக்காரர், அவர் வரும்போது அவரை நல்ல வெல்கம் பண்ணுறாங்க, நல்ல உயர்ந்த இடத்துல அமர வைக்கிறாங்க. ஒரு ஏழை ஒருவன் வருகிறான், அவனை நீ போய் கீழே உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்படி தேவனுடைய சபையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வு காண்பிக்க முடியும் என்று யாக்கோபு கடிந்து கொள்ளுகிறார். ராஜரீக பிரமாணத்தை ஞாபகப்படுத்துகிறார். உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல உன் அயலான இடத்துலயும் அன்பு கூறணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பிரமாணத்துக்குள்ள இதுவும் ஒரு முக்கியமான காரியம். இந்த ஏற்றத்தாழ்வு காண்பிக்கிறது தேவனுடைய பார்வையில பாவமா இருக்குதுன்னு கண்டிக்கிறார். அதை சொல்லும்போது இன்னொன்று சொல்றாரு, நீங்க பொருளாதாரத்தை பணத்தை உதாரணமா வைத்து ஒரு மனிதனிடத்துல ஏற்றத்தாழ்வு காண்பித்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஏழைகளுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்துல முதல்ல பங்கு கிடைக்குதுங்கிறாரு. எளிய உள்ளத்தோர் பாக்கியவான்கள்னு வாசிக்கிறோமே, அது மாதிரி தோஸ் who have been chosen by God, அவங்க ப்ராமினன்ட் பீப்புள் கிடையாது, ரொம்ப செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட முடியாது என்று வசனம் சொல்லுது. காரணம் என்ன? அவர்களுடைய அந்த நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல தான் இருக்கும். ஆனா எளிய உள்ளம் உள்ளவங்க, those who are humble and those who are not very wealthy or prominent, அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எளிமையா உட்படுறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கை தேவனாய் இருப்பதனாலே தேவனிடத்திலே பயபக்தியோடு அவர்கள் கிட்டி சேருகிறார்கள் என்று காண்பிக்கும் போது, அதே மாதிரி உங்களை ஒடுக்குறவங்க யாரு? செல்வந்தர்கள் தான். அவங்க தான் உங்களை நியாயாசனங்களுக்கு இழுக்கிறாங்க. அவங்க தான் உங்களுடைய நல்ல நாமத்தை தூஷிக்கிறாங்க.
நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள கனப்படுத்துறீங்க. ஆனால் எளியவர்களை நீங்கள் கனவீனம் பண்ணுறீங்க. ஆனால் எளியவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் மேன்மையான நிலையில் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அடுத்தது அதுக்கு இன்னொரு காரியம் சொல்கிறாரு. நம்ம நியாயப்பிரமாணத்தில் கை கொள்ளணும்னா ஒரு பிரமாணத்தில் தவறுனாலும் குற்றவாளிகள் தான். அது மாதிரி தான் சொல்லியிருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ விபச்சாரம் பண்ணலைன்னு சொல்லிட்டு கொலை செய்கிறவனா இருந்தா நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட. அப்படினால சுயாதீன பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்பு அடைகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது ஒவ்வொரு காரியம் நம்ம நியாயத்தின்படி நடந்தவர்களாக இருக்கணும் என்பது தான் இங்கே பார்க்கிறோம். சரி, இப்போ மற்ற வேத வசனங்கள்லையும் பட்சபாதம் மற்றவர்களாக இருப்பதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி சில வசனங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்கள். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் யூதனா இருந்தாலும் சரிதான், கிரேக்கனா இருந்தாலும் சரிதான், அவன் செய்யக்கூடியது பொல்லாங்கான காரியமா இருந்தா அவனுக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவம் வரும், வியாகுலம் வரும். ஆனா அதே மாதிரி யூதனா இருந்தாலும் சரிதான், கிரேக்கனா இருந்தாலும் சரிதான், யாரு நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்துல வேறுபாடு கிடையாது என்று சொல்றாரு. இப்போ இதுவும் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தான் சேஷ்ட புத்திரர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர் தான் முதல்ல அவங்களுடைய பிரியமுள்ள இதாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் கூட இந்த வசனம் நமக்கு எதை காண்பித்து கொடுக்குது? கிரேக்கருங்கிறது புறஜாதியார், யூதருங்கிறது தேவனுடையவர்கள். இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் ஆண்டவர் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டாருன்னு சொல்லுது. அப்போ இது நமக்கு ஒரு அதை ஆங்கிலத்தில் பாருங்களேன். there is no respect of persons with God. God is not going to see with an eye of even யூதன், even கிரேக்கன். ஆனால் கிரியையை வைத்து ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படியானா யூதருடைய மேன்மை என்ன, கிரேக்கருடைய மேன்மை என்ன என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க ஒன்றே ஒன்று தான். 2 பேரும் தேவனுடைய கற்பனைகளில் யார் கை கொண்டு நடக்கிறானோ அவனே விசுவாசம் உள்ளவனாக தேவனால் பார்க்கப்படுகிறான். அடுத்தது எபேசியர் 6:9. எஜமான்களே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். இப்போ நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஒரு மேலான அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை ஒடுக்கும்போது அவங்க என்ன ஞாபகப்படுத்தணும்? எனக்கு கீழே இருக்கிற அவனுக்கும் ஒரே எஜமான் பரலோகத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அப்படி செய்ய முடியும் என்பதைத்தான். அதையும் சொல்லும்போது சொல்றாரு. அடுத்தது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 24-25. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. நம்ம அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் தேவன் என்ன செய்வார்? கண்டிப்பாய் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். யாருக்கும் அவர் ஃபேவரட்டிசம், பாரபட்சம் காண்பிக்க மாட்டார். இப்போ இதை சொல்லும்போது நம்ம மறுபடியும் அந்த பாரபட்சம் காண்பிப்பது என்பது இந்த பிரிவினையாக பார்க்கிறது. we are looking at somebody by the economical status based on caste, religion அல்லது வேறு எதை பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தரை மேலாகவும் கீழாகவும் பார்க்கக்கூடியது தேவனுடைய பார்வையில் குற்றமாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்தது 2ஆம் பகுதி விசுவாசத்தை குறித்த ஒரு பகுதி. இந்த விசுவாசமும் கூட நம்ம முதல் பகுதியில் பார்த்தோமே அதனுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா பாருங்க, வாசிப்போம்.
என் சகோதரனே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? இப்போ விசுவாசிக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை எதனால் அறிய முடியும்? கிரியைகளினால மாத்திரம்தான் அறிய முடியும். இங்கே யாக்கோபு சொல்றாரு, ஒருத்தன்கிட்ட போய் நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி வெறும் வார்த்தையில சொல்ற, ஆனா உனக்கு அவருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில இல்லை. அப்போ நீ சொன்ன அந்த வெறும் வார்த்தை அவரை சரி பண்ணுமான்னு கேட்கிறாரு. ஸோ அதை அவர் சொல்றது ஒரு உதாரணம். ஆனா இன்னும் நம்ம ஆழமா பார்த்தோம்னு சொன்னா, நம்ம தேவனை விசுவசிக்கிறோம்னு சொல்றோமே, அந்த விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? நற்கிரியைகள் செய்வது. நற்கிரியைகள் என்பது என்ன? நீங்களும் நானும் தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் கட்டளைகளை கை கொள்வதுதான் அந்த நற்கிரியை. அந்த கட்டளைகள்ல நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு கட்டளையும், இப்போ நம்ம பாரபட்சம்னு ஒன்று பார்த்தோமே, அது ஒரு கட்டளையை நம்ம அடிக்கடி மீறக்கூடிய ஒரு செயல். எவ்வளவு முறை நம்மளால் ஏற்றத்தாழ்வுகள் அற்றவர்களாக இருக்க முடியுது? ஏன்னா நேச்சுரலாக நம்மளுடைய டெண்டன்சி அப்படிதான். பார்வையிலேயே வி டென் டு லுக் சம்படி டவுன், வி லுக் சம்படி அப். அது மட்டும் இல்லை, நம்ம நியாயம் தீர்க்கும் போதும் கூட ரொம்ப ஒரு இவங்களை பார்த்து பயப்படுகிறோம். சில பீப்புள் ஹூ ஆர் ப்ராமினன்ட், அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசமாக நம்ம காரியங்களை செய்வோம். எளியவனுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவனை இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டையும் நம்ம சீரியஸாக எடுத்து நம்ம தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அதை ஒழுங்காக கை கொள்ளும் பொழுது தான் உண்மையிலேயே நம்ம விசுவாசத்தில் பிரகாசிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும், செத்ததாக இருக்கும். ஏன்னா வெறும் பெயரளவில் மாத்திரமே நம்ம ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன்ஸாக இருப்போமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்கள் இருக்கவே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து வெளிச்சத்துக்கு வர வேண்டியவர்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். பிகாஸ் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். கிரியைகள் வார்த்தைகளை விடவும் ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணும். நம்ம அதான் நல்ல சமாரியன் கதையில் ஆண்டவர் சொன்னது என்ன? அங்கே ஒரு ஆசாரியன் போனான், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சமாரியன் ஒருத்தன் வந்தான். ஆனால் சமாரியனுடைய கிரியை அவனை நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தினது. காரணம் என்ன? அவன் ஒன்றும் பேசலை, அவன் கிரியைகளிலே தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தான். இங்கே நமக்கு 2 உதாரணங்கள் ஆண்டவர் கொடுக்குறார். ஒன்று ஆபிரகாமுடைய கிரியை. ஆபிரகாமுடைய கிரியை என்ன? தனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதிருந்தும் தேவன் அவனுக்கு என்று கொடுத்த அந்த ஒரு குமாரனை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார் ஆபிரகாம். அது அவ்வளவு எளிதான காரியமா என்ன? எப்படி கொடுக்க முடிந்தது ஆபிரகாமால் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா, அவர் தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசித்ததினாலே தான் அது சாத்தியமாயிற்று. அது எளிமையானதா இருக்கவில்லை பிரியமானவர்களே.
தன்னுடைய மகனை பலி செலுத்த போகிறதுக்கு 3 நாள் பிரயாணமாக போகும்போது அவர் எப்படியெல்லாம் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டார். அவர் வீட்டில் இருக்கிற தன்னுடைய மனைவியின் இடத்துல அந்த டீட்டெயில்ஸ் அவர் சொல்லலை. 2 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு போகிறாரு. போகிற வழியில் அவருடைய இருதயம் எவ்வளவு பாடுபட்டது தன்னுடைய ஒரே மகனை கொடுப்பதற்கு. ஆனாலும் கூட தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அதை அவர் செய்த பொழுது தேவன் அவருக்கு அந்த பையனை திரும்ப கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்போ தன்னுடைய ஃபெய்த்தை யார் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துட்டு ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் கிரியையினால நீதிமான்கள் ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இந்த ராகாப் என்னும் வேசியை குறித்து சொல்றார். ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டாள். இந்த ராகாப் யூதர்களை சேராதவள், அவள் வேறு ஜாதியை சேர்ந்தவள். அவள் இருக்கக்கூடிய பகுதியில் அவளுக்கு யூதர்களுடைய தேவனை பற்றி தெரியாது, இஸ்ரவேலுடைய தேவனை பற்றி தெரியாது. அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள், இந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்தாங்க, அவங்க தேவன் அவர்களுக்காக தண்ணீரை 2ஆக பிளந்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டார், விசுவாசித்தாள். அதன் மூலமாக அவரே மெய்யான தேவன் என்று அவள் அறிந்து கொண்டாள். அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. அப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதை எப்படி என் வாழ்க்கையில் நான் சரியாக கை கொள்றேனா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையும் என்னுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிறதான்னு நம்ம ஒவ்வொரு முறையும் சுய பரிசோதனை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பேசும்போதே சில சமயங்களில் என்ன உண்டாயிருது, கற்பனைகளை மீறி விடுகிறோம். ஏன்னா வார்த்தையிலேயே நம்ம வி ட்ரைன் டு ஸ்பீக் ஈவில் அபவுட் அது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவதூறாக பேசுவதோ எங்கே நம்ம விசுவாசத்தை இழந்து விடுவோமோ என்று சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு செகண்டு வி ஆர் ரெனவுன்சிங் அவர் ஃபெய்த். பிகாஸ் இஃப் ஐ எம் சேயிங் ஐ ஹவ் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கு ஏற்ற கிரியை என்னிடத்துல இருக்கணும். அது என்ன? இப்படிப்பட்ட தீங்குகளிலிருந்து என் நாவை காத்து கொள்வது. அதே மாதிரி என்னுடைய நடவடிக்கை, நான் செய்யக்கூடிய நடவடிக்கை, அதுக்கப்புறம் நன்மை செய்வது, அதையும் குறித்து இங்கே சில வசனங்கள் பார்க்குறோம். தீத்துல சொல்றாரு, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ அவர்களை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். அதே மாதிரி ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுக்கு உடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தான தர்மம் செய்வது, எளியவர்களை ஆதரிப்பது, விசுவாசம் உள்ள குடும்பங்களுக்கு நன்மை செய்வது, அதை பரிசுத்தவங்களுடைய குறைவில் நன்மை செய்வது, இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம இடத்துல கிரியை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நற்கிரியைகள் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள துர்க்கிரியைகள் தொடங்கிவிடும். நம்ம நன்மை செய்யாமல் விசுவாசத்தினால நன்மை செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் அங்கே விசுவாசத்தை மறுதளித்தவங்களாக நம்ம போய் விடுகிறோம். அதன் நிமித்தம் நம்ம என்ன செய்ய தொடங்கி விடுவோம்? துர்க்கிரியைகள் செய்ய தொடங்கி விடுவோம்.